நீங்க ரெகுலரா பைபிள் வாசிக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு 3 வாய்ஸ் கேட்கும். அந்த 3 வாய்ஸ்களை உங்களால தவிர்க்கவே முடியாது. அந்த 3ல ஒரு வாய்ஸை நீங்க கண்டு கொண்டீங்க. அந்த ஒரு முக்கியமான அந்த ஒரு வாய்ஸ் உங்கள் ஜீவனை உங்கள் சாவிலிருந்து உங்களை மரணத்திலிருந்து காப்பாற்றுகிற அந்த வாய்ஸ். அது எது என்று நாம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த வீடியோவை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்கள் ஜீவனும் காப்பாற்றப்படட்டும். நான் பாஸ்டர் பீட்டர் வில்லியம்ஸ் உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை நீங்கள் எழுந்து போகக்கூடாது என்று இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்பிட்டுருக்கிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, 3 வாய்ஸ் என்று கேட்கும். வேதத்தை ரெகுலராக வாசிக்கிறவங்களுக்கு 3 வாய்ஸ் கேட்கும். அதில் முதல் வாய்ஸ், நம்பர் 1 வாய்ஸ் தேவனுடைய வாய்ஸ். அவர் தம்முடைய வசனத்தின் வழியாய் உங்களோடு கூட அவர் பேசுவார். அந்த வசனத்தின் வழியாய் அவர் பேசுகிற பொழுது அந்த வசனமானது ஜீவன் உள்ளதாய் இருப்பதனாலே உங்கள் ஜீவனை அந்த வசனம் மட்டும் தான் காப்பாற்ற முடியும். இரண்டாவது வாய்ஸும் தேவனுடைய வாய்ஸை போல இருக்கும். அந்த வாய்ஸ் உங்களுடைய மனசாட்சி. உங்களுடைய மனசாட்சியிலிருந்து பேசுகிற ஒரு சத்தம். அந்த வாய்ஸ் உங்களுக்கு கட்டாயமாக கேட்கும். அந்த மனசாட்சி எப்படி பேசுனா, தன்னுடைய அனுபவத்தை வைத்து, உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வைத்து அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையில் அந்த மனசாட்சி பேச ஆரம்பிக்கும். நேற்று நடந்த காரியங்கள் இன்றும் நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நேற்று நடந்த காரியத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது உங்களுடைய மனசாட்சி உங்களோடு கூட பேசும். அது உங்கள் ஜீவனை காப்பாற்றாது. மூன்றாவது ஒரு வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். அந்த வாய்ஸ் ரிலீஜியஸ் வாய்ஸ். அந்த ரிலீஜியஸ் என்பது தேவனுடைய வார்த்தையும் தன்னுடைய அடிப்படையான சில சிஸ்டமேட்டிக் காரியமான காரியங்களையும் ஒன்றாக இணைத்து அது பேசும். தேவன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவன் மத மாற்றத்தை கொண்டு வருவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டம் கிடையவே கிடையாது. மனிதனுடைய மனதை மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அவை கர்த்தர் இந்த 3 வாய்ஸில் எது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். இந்த 3 சத்தத்தில் தேவனுடைய சத்தத்தை நாம் தெரிந்து கொள்வது, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக இங்கே சொல்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மோடு சீடர்களோடு இருக்கும்போது பேசுகிறாரு. பிதாவே நீர் மகிமைப்படுத்தும் என்று சொல்லி, அப்போது பிதா மேலிருந்து வானத்திலிருந்து பேசுகிறாரு. மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறாரு. அங்கே இருக்கிறவரெல்லாம் கேட்குறாங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க, 28, 29, 30 வசனங்கள்ல அங்கே இருக்கிறவங்கள்ட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க, இடிமுழக்கத்தின் சத்தம் போல இருந்தது. இது மனசாட்சி தன்னுடைய அனுபவத்தின் வழியாய் அங்கே ஏற்படுகிற இடிமுழக்கும் போது வானத்திலிருந்து என்ன இடிமுழக்கம் சத்தம் வரும். ஆகவே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தால் அது இடிமுழக்கம் சத்தம் என்று மனசாட்சி தன்னுடைய அனுபவத்தை வைத்து அது பேசுகிறது. அப்படி தேவன் பேசுகிற சத்தம் உங்களுக்கு இடிமுழக்கத்தின் சத்தத்தை போல கேட்டால் உங்களுடைய ஜீவனை அது காப்பாற்றாது. இரண்டாவது சத்தம் நான் சொன்னேன் இல்லையா, அது மூன்றாவது சத்தம், அது ரிலீஜியஸ் வாய்ஸ். இந்த மத சம்பந்தப்பட்ட சத்தம். நீங்க அடுத்தது நான் வாசிக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கூட்டத்தார் இடிமுழக்கத்தின் சத்தம் போல இருந்தது. இரண்டாவது யார் சொல்றாங்க, தேவதூதர்கள் பேசியது போல இருந்தது. அது யாரு? ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்டவர்கள். தேவதூதர்கள் பேசுறது முக்கியம் கிடையாது. இடிமுழக்கம் சத்தம் போல நீ அறிந்து கொள்வது சயின்டிஃபிக்கா பேசுறது முக்கியம் கிடையாது. உன் ஜீவனை காப்பாற்றுகிற சத்தம் தேவனுடைய சத்தம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் தெரியுமா, இந்த சத்தம் என் நிமித்தமாக ஏற்படவில்லை, உங்கள் நிமித்தமாய் ஏற்பட்டது. உங்களுக்காகவே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தாரு. உங்களுக்காகவே தேவனுடைய வசனம் இந்த நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஜீவனை காப்பாற்றும்படியாய், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் ஒவ்வொரு நாளும் பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு? மற்றவர்கள் சொல்வது போல கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் அவர் பேசுகிறாரு. த்ரூ ஸ்கிரிப்சர். ஒவ்வொரு நாளும் தேவன் வேதத்தின் வழியாய் வசன வழியாய் பேசுகிறார். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை, உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தை. இந்த 3 சத்தத்தில் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கண்டு கொண்டீங்கன்னா அந்த சத்தம் உங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிற சத்தமாக இருக்கும். அந்த சத்தம் உங்களுடைய பாவத்தை குற்றப்படுத்துகிறதா இருக்கும், பாவத்திற்கான எச்சரிக்கை கொடுக்கிறதா இருக்கும். அந்த சத்தம் உங்களை இது தவறு இது சரி என்று நல்வழிப்படுத்துகிறதா இருக்கும். அந்த சத்தம் தான் தேவனுடைய சத்தம்.